தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற அனைத்து தமிழர்களுடைய நெஞ்சங்களிலும் நீக்கமர இருந்திருக்கிற முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் போட்ட பிச்சை உனக்கு ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லிக்கொண்டு ஒன்றுத்திற்கும் புண்ணியம் இல்லாமல் உதவாக்கரை போல் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மணி அவர்களினுடைய பேச்சை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த மணி மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்ன குற்றச்சாட்டு? ஒன்றும் செய்யறதில்ல, போறதில்ல. நீங்கள் பேருக்கு திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துட்டு இந்த பகுதியில் என்ன வளர்ச்சியை கொடுத்துட்டீங்க, மாறாக நாங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கிறோன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை, வக்கு இல்லைன்னா வீட்டில் உட்காந்துக்கணும். அதை விட்டுவிட்டு பொது மேடையில் ஒரு பேசுகிறாரு. உங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திமுக போட்ட பிச்சைங்கிறாரு. நீ ஒரு வேணாம், வாயில் வேற மாதிரி வருது. யாரை பிச்சை போட்டாங்கன்ற அன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தயவு இல்லை என்று சொன்னால் திமுக மண்ணை கவிட்டு மூலையில் நொட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு இருந்தது. அதன் வாயிலாக மத்திய அமைச்சராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். இப்ப யாருக்கு போட்ட பிச்சை? பாட்டாளி மக்கள் கட்சி தான் திமுக போட்ட பிச்சை. அதை பேசுமா இந்த எச்சை அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி வைக்கலாம். தார்மீகமா பேச தெரியும்னா பேசுங்க, இல்லைன்னா மூடிக்கிட்டு உட்காந்துருங்க. சரியா? நீ அன்புமணி ராமதாஸ் அவர்களை விமர்சனம் பண்ற, நீலாம் ஒரு ஆளுன்னு இன்னொரு முறை நீ தேய்ச்சிரியா பார்க்க அந்த இடத்துல வேற எதாவது அதிகமாக உன்னை பற்றி. ஏன்னா நீலாம் ஒரு ஆளே கிடையாது. நாங்கள் பேசுகிற அளவுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. நீ எங்கள் தலைவரை போய் பேசுகிற. திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து அடைக்கலம் கொடுத்தது அன்றைய காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன் நீங்கள் எப்போ ஒரு கேள்வி எழுது? சரி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தயவு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னதாக்கா அந்த தருணத்தில் ஏன் நீங்கள் அந்த சுகாதாரத்துறை பொறுப்பு கொடுத்துருக்கணும்? அதுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததுக்கான காரணம் இந்த மண்ணில் நீங்கள் ஆள நேரிட்ட ஒன்று தான். அன்றைக்கு நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் நாதியத்து போயிருப்பீர்கள். நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் நடுத்தெருவில் நின்றிருப்பீர்கள். நாங்கள் இல்லை என்றால் உங்களுடைய அரசியல் அஸ்தமனமாக இருக்கும். அதற்காக தான் அந்த பொறுப்பு. ஒரு இதுவும் தெரியாமலாம் பேசிட்டு இருக்காத. சரியா? ஒரு 4 பேர் நாங்கள் பேச ஆரம்பிச்சாலும் நீ தாங்க மாட்டேன், பார்த்துக்க.